வணக்கம் பிரபுளே, எப்படி எல்லோரும் நலம் தானா? உண்மையிலேயே எல்லாரும் நலமாக இருக்க இறைவனிடம் வேண்டுகின்றேன். அடுத்ததாக என்னவென்றால் ஒன்றை கூற வேண்டும். பல விழிப்புணர்வு செய்திகளை கூற வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றேன். ஆனால் நேரம் காலங்கள் போதாமையின் காரணமாக அது கூறவில்லை. ஓகே, இப்பொழுது நான் விடயத்து வருகின்றேன். என்னவென்றால், இப்பொழுது ஒரு ஊரில் எல்லோரும் வீடுகள், அதாவது பழைய வீடுகளை இடித்து புது வீடுகள் கட்டுகின்றார்கள். சில பேர் காணிகள் வேண்டி வீடு கட்டுகின்றார்கள். சந்தோஷம். பெரிய ஆடம்பரமாக வீடுகள் கட்டுகின்றார்கள். அதுவும் உண்மையிலேயே ஒரு வீடு கட்டுவதென்றால் இருக்க, படுக்க, அதில் ஓய்வெடுக்க, உண்ண உண்மையிலே ஒரு அழகான வீடு காணும். ஆனால் பெரிய ஆடம்பரமாக எல்லாம் கட்டுகின்றார்கள். ஓகே, அது அவர்களுடைய சுதந்திரம், அவர்கள் கட்டட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்டா, இப்போ நாங்கள் இங்கே இருந்து கொண்டு ஆடம்பரமாக கட்டி உண்ண இருக்க, படுக்க இருக்க ஒரு அளவான வீடு காணும். அந்த காசுகளை நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். சரி, அது இருக்கட்டும். அது அவர்களுடைய சுதந்திரம். அதுக்கு நான் தலையிடவில்லை. அதை நான் இங்கே கூறவும் வரவில்லை. என்ன நடக்குதுன்றால், வீடுகள் கட்டுகின்றார்கள். அதாவது வீடு கட்டுகின்ற நேரம் அந்த முன்னுக்கு என்ன செய்யணும் என்றால், கான்கிரீட், அதாவது கீழே நிலத்துக்கு கல் பதிக்கின்றார்கள். முழுக்க. சரியா? இப்போ இது முழுக்க இது தவறான விடயம். என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு ஆளை போட்டு உயிரோட புதைக்கிற மாதிரி தான் அந்த முன்னுக்கு வீடு கட்டுற இடத்தை விட்டு மிச்சத்தையும் நீங்கள் முன்னுக்கு கல்லுகள் பதிச்சு அதை அந்த மண்ணை நீங்கள் பேரிட், அதாவது புதைக்கிறீங்க. புதைக்குழிகளில் போட்டு புதைச்ச மாதிரி புதைக்கிறீங்க. அதாவது கீழையும் இருந்து அந்த ஒச்சிசம் வரணும், மேலையும் இருந்து ஒச்சிசம் வரணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மரத்தை நடுவோம் இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஓகே, நீங்கள் கல் பதிக்கிற சரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பதிக்கலாம். அல்லது அதில் ஒரு மரத்தை முன்னுக்கெல்லாம் முன்னோர்கள் மோடர்கள் அல்ல, அவர்கள் உண்மையிலேயே முன்னோர்கள் மரங்களை, அதாவது பிலாமரம் நிற்கும். முக்கியமாக இந்த என்ன மரம் என்றால் வேப்ப மரம் நிற்கும். முன்னுக்கோ பின்னுக்கோ வேப்ப மரம் நிற்கும். சரியா? வேப்ப மரம், அது முன்னோர்கள் எல்லாம் மோடர்கள் அல்ல, அவர்கள் புத்திசாலிகள். அவர்கள் அந்த சுவாசத்துக்கு நல்ல சுவாச காற்றை தருவதற்கு நிழலுக்கும் முக்கியமாக நல்ல சுவாச காற்றை தர வேண்டும் அந்த மரங்கள். அதான் மரங்கள் வைக்கிறது. ஒரு மனிதனுக்கு மரங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் எத்தனை மரங்கள் தேவை என்றால் 244 மரம் தேவை ஒரு மனிதனுக்கு. அதாவது அந்த மரம் நல்ல ஆக்சிஜனை கொடுத்து அந்த மனிதன் சுவாசித்து, மனிதன் என்றால் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு 244 மரம் வேணும் ஒரு மனிதனுக்கு. இது தெரியுமா? தெரியாது. சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யணும் என்றால், உண்மையில் அந்த வீடு கட்டுற நேரம் நீங்கள் முன்னுக்கு மரங்கள் சைட்டுக்கோ இல்லாட்டி நாட்டோட முன்னுக்கு கொண்டு வைக்கிற புளிய வேப்ப மரத்தை ஒரு சைட்டாலையும் வைக்கலாம், விரும்பினர்கள் முன்னுக்கு வைக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு மரங்கள் வைக்கலாம். மரங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் வீடுகள் அமைத்து அந்த சோலையாக இருக்கணும். உங்களோட சுவாசத்துக்கு அது நல்லா இருக்கணும். இது இன்ஜினியரும் என்ன செய்கிறாருன்றா, அவர் இன்ஜினியர் என்ன கம்பி கட்டுறதுக்கும் சீமெந்த இப்படி குலைக்கிறதுக்கும் அதான் படித்தது. எல்லாரும் தொழிலுக்கு தான் படிச்சிருக்கணும். இங்கே பலதரப்பட்ட பன்முக புத்திசாலிகள் என்று ஒருத்தரும் இல்லை. எல்லாருமே என்னென்னா தொழிலுக்காக தான் படிச்சிருக்கணும். எப்படி கம்பி கட்டுறது, எப்படி சீமெந்து கலக்கிறது, இதெல்லாம் படிச்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த இன்ஜினியர் மேனும் போய் அந்த வீடு கட்டுறவர் கொத்தனார் என்றாலும் சரி, அது கொத்தனாரே கட்டி போகிறேன் அந்த வீட்டை. நீங்கள் இன்ஜினியர் படிச்சீங்க, எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு அறிவு இருக்கும். நீங்களும் என்ன செய்யுங்கன்னா, முழு காவை சொன்ன மாதிரி நிறைய பேரிட் பண்ணு. நீங்களும் சொல்லணும் அதில் மரங்கள். இப்போ இந்த பூமி இந்த பூமியை இந்த இது உங்களுக்கானது இல்லை, அடுத்த தலைமுறைக்கானது இந்த பூமி அப்போ அடுத்த தலைமுறைக்காக என்ன செய்யணும்னா, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக விட்டு கொடுக்கணும். எங்களோட தலைமுறையில் எப்படி எல்லாத்தையும் நல்லதாக விட்டு போனார்களோ அதே மாதிரி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் இப்படி இது ஒரு உதாரணம் தான். இது நான் சொல்லி வந்தது இந்த விழிப்புணர்வு, இது ஒரு உதாரணம். சரியா? நீங்கள் வீடு கட்டுற நேரம் அவைகளுக்கு தெரியாட்டிங்க, வீடு கட்டுற ஆட்களுக்கு தெரியாட்டிங்க, நீங்கள் இன்ஜினியர் மாறும் அவைகள் யார் என்றாலும் அது சொல்லுங்க. இதில் முன்னுக்கு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, எல்லாரையும் இப்போ மூச்சு திணற வச்சு இப்போ எல்லாருக்கும் நல்ல மரங்கள் இல்லாட்டிக்கு பல நோய்கள் வரும். சரியா? இதே நோய் வரும், மேஸ்மா வரும், பல நோய்கள் வரும். நல்ல சுவாச காற்று இல்லாட்டிக்கு பல நோய்கள் வரும். சரியா? அப்போ நீங்கள் மற்றவர்களும் இப்போ இது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் இப்படியே கட்டி விட்டால் மரங்கள் இல்லாமல் என்ன செய்ய போகிறீங்க?
மரங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. மனுஷர் இல்லாமல் மரங்கள் வாழும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனுஷர் வாழ முடியாது என்று சொல்லி கூறிக்கொண்டு உண்மையிலே இதை திருந்துங்கள். இப்படியான இனி அப்படியான செய்யாதுங்கள். நீங்கள் நல்ல மரங்களை விட்டு சோலையாக்குங்கள். சரியா? ராவணர் ஆட்சி காலத்தில் அப்படித்தான் இருந்தது. எல்லாம் சோலை அப்படி பச்சை பசேலன்று இருந்தது. அது கதையாக இருக்கலாம் அல்லது கற்பனையாக இருக்கலாம். அப்படி தான் இருந்தது. சரி, அதன் பிறகு இப்படி வந்துடுது. எல்லா இடமும் மரத்தை தரிச்சு என்பது செய்கிறது எல்லாம் இல்லை. நீங்கள் மரத்தை நடுங்கள். எங்கே உங்களுக்கு ஃப்ரீயான இடம் இருக்குதோ அங்கே எல்லாம் மரங்களை நடுங்கள். சரியா? பிரயோசனமான மரங்கள் நடுங்கள். உங்களுக்கு தேவையான உணவுக்கும் தேவையாக வரும், உங்களுடைய சுவாசத்துக்கும் தேவையாக வரும். நன்றி, வணக்கம். உங்களை மீண்டும் என்ன ஒரு பதிவில் சந்திப்போம்.